சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. என் நேம் ஆதிலட்சுமி. 2 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணேன். மேரேஜ் பண்ணி 2 வருஷமாவே குடி சந்தேகம் இதே மாதிரி தான் இருந்தாப்புல. வேலை வெட்டிக்கு போக மாட்டாப்புல. 2 மாசம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா? லவ்னு சொல்ல முடியாது மேம். அவங்க அக்கா வந்து எனக்கு ஃப்ரெண்டு. நாங்கள் இருந்த தெருவுக்கு பக்கத்து தெருவில் தான் அவங்க அக்கா இருந்தாங்க. அவங்க அக்கா அங்கேருந்து அவங்க அக்கா ஃபேமிலி எல்லாம் ஷிஃப்ட் ஆகி போனோடனே 3 வருஷம் கழிச்சு வராங்க. எப்படி மேரேஜ் பண்ணி ஒரு குழந்தையோட வராங்க. அவங்க அக்கா பாரதி வரும்போது அன்னைக்கு ஃபுல்லாக அப்போ தான் இவர் அவங்களோட தம்பின்னு எனக்கு அப்போ தான் எனக்கு தெரியும். கோயிலில் இருமுடி கட்டுறதுக்காக வந்திருந்தாங்க. பார்த்தா இவன் தான் உங்கள் தம்பியா அப்படின்னு சொல்லி பேசினா, ஆமாம் இவன் தான் என் தம்பி அப்படின்னு. நிறைய தடவை இந்த ஏரியாவில் பார்த்துருக்கேன், ஆனால் உன் தம்பின்னு எனக்கு தெரியாது. அப்போ அவங்க கோயிலுக்கு சாப்பாடு போடும்போது நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து கேட்டிருக்காங்க பாரதி கிட்ட, இந்த பொண்ணை வந்து ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுன்னு சரி என் ஃப்ரெண்டு தாம்மா, நான் பேசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கேட்டிருக்கு. அப்போ அன்னைக்கு நான் பஸ் ஏறி போகும்போது என்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. அவங்க பாரதி ஃபோன் நம்பர் கொடுத்து மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணாதே, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் கல்யாணம் பண்ணிவிட்டு இப்படி வந்துட்டேன், நான் விழுப்புரம் சைடெலாம் கல்யாணம் பண்ணி நான் போயிட்டேன். எங்கள் அம்மா இப்படி போயிட்டாங்க, எங்கள் அப்பாவும் இப்படி போயிட்டாங்க. அம்மாவும் ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க, அப்பாவும் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. என் தம்பி வந்து சாப்பாடு போட ஆள் கிடையாது, அவனுக்கு சரியாக கவனிச்சுக்க ஆள் கிடையாது. நீ கல்யாணம் பண்ண நல்லா வாழ்வேன், அவனுக்கு ஏற்றவன் நீ தான், நீ கல்யாணம் பண்ணிக்காது எனக்காக அப்படின்னு சொன்னோன்னே உடனே மேரேஜ் பண்ணிட்டேன் மேம். மேரேஜ் வீட்டில் பெர்மிஷன் இல்லாமல் பண்ணீங்களா? கண்டிப்பாக மேம். வீட்டில் நான் அன்றைக்கே கூட்டிகிட்டு போயிட்டார் மேம். அன்றைக்கே வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே கூட்டிகிட்டு போயிட்டார். அது எப்படி போனீங்க? வீட்டில் யார்கிட்ட கேட்காம? அம்மா படுத்துட்டு இருக்காங்க மேம். அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நான் ஈவினிங் 4 o'clock தானாக வீட்டிலேருந்து கிளம்பி கூப்பிட்டாங்க, போனேன் மேம். நீ வந்துரு, நான் மேரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதோட போனவங்க 6 மாதம் வரைக்கும் அவங்க வீட்டில் சும்மா தான் இருந்தேன் நான். ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் தனியாக தான் இருந்தேன். அப்புறம் அவங்க ஃபேமிலியில் பிரச்சனை ஆகி அவங்க அக்கா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வீட்லேயே வச்சு தான் எனக்கு இது பண்ணாங்க. எந்த நகை இதெல்லாம் எதுவும் போடாமல் வீட்லேயே வச்சு கல்யாணம் பண்ணாங்க. இப்படியே இருந்தேன் மேம். நாங்கள் அங்கங்கே வீடு 2 மாதத்துக்கு ஒரு என்ன வேலை பண்ணான் அந்த பையன்? நான் கல்யாணம் பண்ணும்போது எந்த வேலையுமே பார்க்கல மேம். என்ன கண்டு வெளியே போனேம்மா? எனக்கு தெரியல மேம். நான் எதை பார்த்து போனேன்னு எனக்கு தெரியல மேம். ஏன் எப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல மேம். பண்ணிட்டேன். அந்த 2 வருஷமாகவே இங்கே 2 நாள் வேலைக்கு போகிறது, 3ஆவது நாள் லீவ் போட்டுறது, அங்கே 4 நாள் வேலைக்கு போகிறது. அங்கே வேலை செய்கிற இடத்துல கேட்டால் அவன் ஒழுங்காக வேலைக்கு வரமாட்டான் அப்படின்னு. ஆனால் வீட்டிலேருந்து கிளம்பி போவார் மேம். எங்கே போவார்னு எனக்கு தெரியாது. அந்த எனி டைம் அந்த ஃபோனு காதில் ஃபோன் வச்சதாக தான் மேம் இருக்கும். நான் எங்கேயாவது வேலைக்கு போனால் சரி இவர் தான் அப்படி இருக்காரு, நம்மளாவது வேலைக்கு போய் நம்மளாவது சம்பாரிச்சு நம்மளாவது இது பண்ணலாம் அப்படின்னு போனோன்னா போகிற இடத்துல அடிப்படையாக கூட எந்த ஒரு ஜென்ஸ்டையும் பேச விட மாட்டார். யாராவது அது பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் நீ அவங்களோட பேசுகிற இவங்களோட பேசுகிற அப்படின்னு. ஃபோன் வச்சுருந்தேன்னா அம்மாட்ட பேசினா கூட இவ்வளோ நேரம் பிஸியாக இருந்தது, நீ எவங்கிட்ட பேசின, யார்கிட்ட பேசின இப்படின்னு கேட்பாரு. ஒரே சந்தேகம் தான் மேம். சந்தேகம் தான் ஃபுல்லாக குடி மேம். இப்போ 2 வருஷமாக எனக்கு கல்யாணம் பண்ணி இந்த நிலமையில இருந்து நான் எவ்வளோ கொடுமை பண்ணியிருந்தாலும்
மேரேஜ் பண்ணிட்டோம், நம்ம அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் எடுத்து தரணும், நம்ம தெரியாத வயசுல தானே போனோம், தெரிஞ்சு போல தெரியாமல் நம்ம போயிட்டோம். மேரேஜ் பண்ணி நல்லபடியாக வாழணும்னு நினச்சி எவ்வளோ போராடி வாழ்ந்தேன் மேம். கொடுக்குற காசை வச்சுன்னு எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தேன். இப்போ இந்த 2 வருஷமும் இப்போ மற்ற இடத்துல இருக்கும்போதெல்லாம் கூட ஓரளவுக்கு ஃபோன்லாம் அவ்வளோ இல்லை மேம். இந்த எம்எம்டின்ற ஏரியாவுக்கு போன வேண்டியதான், அவங்க ஆயா வீடு அங்கே தான் இருக்குது. இவர் கூட படித்த பொண்ணுங்க பசங்க எல்லாம் அந்த ஏரியா எனி டைம் அந்த ரவுண்ட்ஸ் தான் மேம். அப்படியே அந்த எம்டி பசங்க இருக்கா உங்களுக்கு? இல்லை மேம், ரவுண்ட்ஸ்லேயே தான் மேம் இருக்கிறது. வீட்டுக்கே வர்றது கிடையாது. வீட்டுக்கு வந்து அந்த சாப்பிட்டேன்னு கூட இன்னைக்கு கேட்க மாட்டார் மேம். அவர் பாட்டில் ஒரு ஃபுல்லாக குடிச்சிட்டு அவர் பாட்டில் வந்து படுத்துருவாரு மேம். ஒரு நான் அழுறதை விட அந்த சிரிச்சதை விட நான் அழுறது தான் மேம் அதிகம். நான் அங்கே இருந்துட்டு என்னம்மா வேணும் உங்களுக்கு? இன்னும் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல மேம். அவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் இதுவாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்காரர் இதுலையாவது சரியாக இருக்கிறார், நம்ம இதை வச்சு நம்ம முன்னுக்கு வந்துடலாம் நான் நினைக்கலாம். எதுக்குமே சரியில்லாமல் இருந்தால் நான் எதை வச்சு மேம் நான் முன்னேறுவேன்? நான் எனக்கு பின்னாடி என் தங்கச்சி இருக்கா, என் தம்பிங்க இருக்காங்க. எங்கள் அப்பா வந்து குடிப்பார் மேம். எங்கள் அப்பாவில் எங்கள் வீட்டுக்கு எதுவும் கிடையாது. எங்கள் அம்மா தான் 10 வீடு பாத்திர வேலைக்கு தான் எங்களெல்லாம் காப்பாற்றினாங்க, எங்களாம் படிக்க வச்சாங்க. ஆனால் எங்கள் அப்பா இது வரைக்கும் எனக்கு ஒரு நல்லது கிட்ட செஞ்சது கிடையாது. அதே மாதிரி எங்கள் அம்மா எனக்கு கஷ்டத்தையும் ஊட்டி வளர்த்துருக்காங்க. அதே நேரத்தில் நான் நல்லா வசதியாகவும் இருந்திருக்கேன் மேம் எங்கள் வீட்டில். ஆனால் அவர்கிட்ட போய் நான் சரியாக சாப்பிட மாட்டேன். தினம் அழுவாத நாளே கிடையாது மேம். உங்கள் அப்பா அம்மா டச்சில் இருக்கியா? இருக்கேன் மேம். என்ன சொல்கிறாங்க? அப்பா வந்து இவர் பேசின புதுசில் வந்து பையன் நல்ல பையன், நீ நல்லா வச்சுக்காது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே இவர்கிட்ட பேசின புதுசில் அப்படி தான் மேம் சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த தம்பி உனக்கு கரெக்டானவர் கிடையாது, அது அவரும் உனக்கு சரியானவர் கிடையாது. எல்லாருமே அதான் மேம் சொல்கிறாங்க. மேம் இப்போ லேட்டஸ்ட்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, அம்மா அப்பா வீட்டில் என்னை விட்டுட்டு 1 மாதத்துக்கு உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்கட்டும், நான் வேலைக்கு போய் வீடு பார்த்து நான் கூப்பிட்டுக்கிறேன் சரின்னு சொல்லிட்டு நானும் வீட்டில் இருந்தேன் மேம். அதை வச்சு அம்மா என்ன சொன்னாங்க, என் மருமக வெளியூருக்கு போயிருக்காப்புல, அதனால என் பொண்ணு இங்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்கும் ஒரு 5 வீடு தான் மேம் தள்ளி இருக்கும் இவரோட ஃப்ரெண்டு வீடு. அந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரு மேம். அந்த வீட்டில் என் வயசு பொண்ணு இருக்குது அந்த வீட்டில். அங்கே வந்து தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அங்கே போகிறீங்க, ஒரு எட்டு வந்து என்னை வந்து எதுவுமே கேட்க மாட்டார் மேம். பொண்டாட்டி என்ன பண்ணுறா, அத்தை என்ன பண்ணுறா. அதே மாதிரி அம்மா வீட்டில் இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஃபோன் பண்ணாருன்னா சாப்பிட்டியா என்ன கேட்கணும், சாப்பிட்டியா, அத்தை எங்கே, மாமா எங்கே, பசங்க எங்கன்னு இப்படி கேட்க மாட்டார். எத்தனை மணிக்கு எழுந்திரிச்ச, எத்தனை மணிக்கு எங்கே போனேன், எத்தனை மணிக்கு என்ன சாப்பிட்ட, இப்படி தான் மேம் கேட்பாரு. அதே மாதிரி நாங்கள் 2 பேரும் பிரச்சனை அவரோட சந்தேகம், அவர் வேலைக்கு போகிறதில்ல. ஆமாம், வேலைக்கு போகிறதில்ல மேம். வேலைக்கு போகிறது சுத்தமாக எந்த இடத்துலையுமே நடந்துருமா. நாங்கள் என்னம்மா செய்யணும் உனக்கு? அவர் நல்லா என்னை வச்சுக்கணும் மேம். நீங்கள் அதுதான் மேம் அவருக்கு சொல்லணும். ஏன்னா எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க மேம். நான் எல்லா இடத்துலையும் சொல்லி பார்த்தானா எனக்கு வரல மேம், இந்த உண்மையான இது வரல மேம். அதே மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா, நான் என் பொண்ணை இப்படி வச்சுக்குவேன் அப்படி வச்சுக்குவேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து நுணுக்கமாக பேசுகிறார் மேம். நீ என்ன நகை எடுத்துகிட்டு வந்த, நீ என்ன பணம் எடுத்துகிட்டு வந்த, இவர் பேசலாமா அவங்க பாட்டி வேற பேசுகிறாங்க மேம். நீ என் பேரன் என் முன்னாடியே சொல்லுவாங்க மேம், நீ வேற பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா உனக்கு பைக்கு காரு பணம் இதெல்லாம் வந்துருக்கும், நீ இதை கல்யாணம் பண்ணி இவ்வளோ கஷ்டம் உனக்கு தேவையாடா அப்படின்னு என் முன்னாடியே கேட்பாங்க மேம் அவங்க. சரிங்களா, முன்னெல்லாம் நான் ஏதாவது நினச்சின்னா உடனே அழுதுருவேன் மேம். இப்போல்லாம் எனக்கு அழுவியே வர மாட்டேங்குது மேம். என்னன்னு எனக்கு தெரியல மேம். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நான் தான் மேம் காரணம். அப்புறம் நீங்கள் ரொம்ப சந்தேகப்படுறீங்களா அந்த பொண்ணை? சரிங்க. அது மட்டும் இல்லாமல் சரியாக வேலைக்கு போகிறதில்ல, பார்த்துக்கிறதில்ல, வீடு பார்த்துக்கல, தனியாக விட்டுட்டு போயிடுறீங்களா? சரிங்க. என்னம்மா பேசுங்கம்மா. சொல்லுங்க, நான் சொல்கிறேன். அதுதான் ரொம்ப வருத்தப்படுறா. சரிங்க. வேறு எதாவது அவங்க சொல்லலைங்களா? அதுதான் சொன்னாங்க. வேறு தான் சொல்லலைங்க. வேற எதுவும் சொல்லுங்க. எனக்கு வந்து அவங்க கூட வாழ்றது விருப்பம் இல்லை மேம். ஏன்பா? இல்லை மேம், ஏன்னா வந்து டீட்டெயில் சொல்லி டீட்டெயில் ஃபுல்லாக சொல்கிறேன் பாருங்க. அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுப்பா. எத்தனை பசங்கம்மா உங்களுக்கு? இல்லை மேம், ஒரு பொண்ணு ஒரு பையன். இவர் தான் சின்னவரா? நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? வேலைக்கு போய் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன். என்னப்பா? கார் ஓட்டிகிட்டு இருக்கேன். கார் ஏதோ ஃப்ளெக்ஸ் வேலை செய்கிறீங்க? செஞ்சுட்டு இப்போ நின்ட்டேன் மேம் வேலையை விட்டு. அவங்க என்னைக்கு வந்து என்னை விட்டு போனாலும் அதுக்கப்புறம் வேலையை விட்டு நான் நின்ட்டேன். விட்டு போயிட்டாங்களா? ஆமாம். எப்போ? என்னை விட்டு போய் 2 மாதம் அவங்க அம்மா வீட்டில் போயிருக்காங்க மேம். அன்றைக்கி போகும்போது கூட எங்களுக்கு சொல்லலை அவங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு. சரி, என்னங்க பிரச்சனை? ஏன் வாழ பிடிக்கல சொல்கிறீங்க? மே மாதம் 4ஆம் தேதி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு விற்கிற வண்டியில் எங்கள் அக்கா வீட்டில் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் பண்ணி 6 மாதம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது மேம். எனக்கு நான் நல்லா தான் சந்தோஷமாக தான் வாழ்ந்தேன். எனக்கும் அவளுக்கும் என் ஒய்ஃபுக்கும் வந்து ஒரு சின்ன சண்டை பிரச்சனை எதுவுமே வந்தது கிடையாது. அந்த 6 மாதம் கழிச்சு என்னைக்கு வந்து என் பேச்சை மீறி அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்களோ சந்தோஷமா நல்லா அழகா நல்லா இருந்தாங்க அந்த 6 மாசம். எந்த ஒரு சண்டை சச்சரவு எந்த இதுவும் கிடையாது. எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் கூட அந்த மாதிரி வாழலை. புருஷங்கிட்ட நான் கூட அந்த மாதிரி வாழலை. நல்லா தான் வாழ்ந்தாங்க, எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல். என் மேலேயே யானும் வந்து அவளுக்கு எந்த இதுவும் பண்ணலை, அவளும் வந்து என்னை வந்து எந்த குறையும் அவள் பண்ணலை.
நல்லா தான் இருந்தோம். அதெல்லாம் என் மேலே ரொம்ப பாசமாக தான் இருந்தேன். நானும் அவன் மேலே பாசமாக தான் இருந்தேன். என்ன சொல்லுடா, நீயே சொல்லு நடந்ததை. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மேம், வேற ஒன்றும் இல்லை. அவங்க வேலைக்கு போகும்போது வந்து அந்த ஆவடியில் வந்து சின்ன பிரச்சனை. எனக்கு அவங்க தெரியாது. வந்து ஒருத்தவங்க உங்க பேசிட்டு கதையை இருந்தாங்க நீங்களே பழக்கம்னு சொல்லுங்க. சொல்லிட்டு அதை வந்து நான் கண்டிச்சு அன்றைக்கி நைட்டே வந்து அவங்க சண்டை போட்டு அந்த வேலையை வந்து நீ போவேணான்னு சொல்லிட்டு நான் வெளியே இழுத்துன்னு வந்தேன் அவங்கள. நீ வீடு வெளியே போகணும்னு சொன்னதுக்கு. ஆனால் அந்த அன்டைம் மணி 10:11 இருக்கும். நான் வேலையை முடிச்சிட்டு அப்போ தான் வருவேன் நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது. அந்த டைம்லேயே வந்து அவங்க வந்து கிளம்ப வந்து நான் போகணும்னு சொன்னால் வீடு விட்டு வெளியே போயிட்டாங்க அவங்க. சரிங்களா, போய் மறுபடியும் கூட்டின்னு வந்தேன். நீ தான் சொன்னால் நீ போயிடுவேன் நீ வெளியே சொல்லிட்டு நான் இட்டுன்னு வந்தேன். இட்டுன்னு வந்து அப்போல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து அந்த பொண்ணு மேலே ஒரு சந்தேகம் எனக்கு எதுவும் வரலமே. இவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நான் திருக்கனூருக்கு வந்து பாண்டிச்சேரியில் வந்து திருக்கனூருக்கு வந்து நாங்கள் போயிட்டேன். ஏன்னா இவருக்கு என்ன வந்து சண்டே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்லிட்டாரு, இவருக்கு வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு 7,000 வந்து நான் தரணும் அவருக்கு. அப்போ அவர் சொன்னார், உன் பொண்டாட்டி வந்து இங்கே விட்டு நீ வந்து காசு என்கிட்ட கொடுத்துட்டு உன் பொண்டாட்டி இட்டுன்னு போ அப்படின்னு சொன்னார். சிரிக்கிறீங்க. நான் வந்து அப்போ வந்து எனக்கு தைரியமாக சொல்கிறாரு, அவர் காசு நான் கொடுத்துட்டு நான் வந்து இட்டுன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு வைராயத்தில் இங்கே வந்து நான் திருக்கனூர் கிளம்பி நான் போயிட்டேன். அவங்க 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வரும். சரிங்களா, இது வந்து எனக்கும் அவருக்கும் வந்து சின்ன சின்ன விஷயம் சண்டை தான். நான் வந்து அவ்வளோ வந்து அவர் பெருசாக வந்து அவர் சண்டை எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இப்போ நான் சண்டை போடவும் நாளைக்கு வந்து என்கிட்ட பேச போகிறது இவர் தான் வந்து பேச போகிறாரு என்கிட்ட. நான் அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கல. அதை திருக்கனூரில் போயிட்டு எல்லாம் எங்கள் மாமா கிட்ட வந்து கொஞ்சம் காசுலாம் வாங்கிட்டு அங்கேருந்து டாடா ஏசி ஒன்று பிடிச்சி இங்கே சென்னைக்கு வந்தேன். ஆவடிக்கு வந்து ஆவடியில் வந்து சாமா செட்லாம் வந்து எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், எல்லாம் எடுத்து வைங்க, நான் காசை கொடுத்து நான் சாமா பொருளாக எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். வந்து இவர்கிட்ட காசை கொடுத்தேன். இவர் இல்லை வீட்டில் தம்பி இருந்தான். அவங்ககிட்ட காசை கொடுத்துட்டு சாமா செட்லாம் தூக்கி வண்டியில் எடுத்து வச்சுட்டு கிளம்பும்போது எங்கள் அம்மா நான் சொன்னேன், நானும் உன் கூட வந்துடுறேன், உனக்கும் அவர் வந்து செட் ஆகலை, அப்போ நான் என் புள்ளி விட்டு நான் எப்படி இருப்பேன், நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என் கூட வந்துட்டாங்க. உள்ள கூட போயிட்டேன். எனக்கு என் புள்ள தான் முக்கியம்னு சொல்லிட்டு என் கூட வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை நான் அழைச்சிட்டு நாங்கள் போனோம். அப்போல்லாம் அவர் நல்லா இருக்காரு. அப்போல்லாம் ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்காரு. புள்ள முக்கியம்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு புள்ள கூட திருக்கனூரில் வந்து நாங்கள் போய் இருந்தோம் மேம். எனக்கு வந்து அங்கே அந்த இடத்துக்கு போனதுலேருந்து தான் வந்து எனக்கும் என் ஒய்ஃபுக்கு வந்து செட் ஆகலை. திருக்கனூரில் போய் நாங்கள் வீட்டில் கொடுத்துனா இருந்தோம். 3 மாதம் தான் திருக்கனூரில் நாங்கள் இருந்தது. அந்த 3 மாதத்தில் எங்கள் மாமா வந்து ஒரு பேக்கரி கடையில் வந்து என்னை வேலைக்கு சேர்த்து விட்டார். நானும் என் ஒய்ஃபு 2 பேரும் ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் வருவோம். போயிட்டு வேலைக்கு போயிட்டு நான் வந்து போவேன், நின்றுவேன், அது செட் ஆகலை. ஆனால் வந்து இங்கே சென்னையில் வந்து ஒரு ஐடி டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே போய் ஒரு பேக்கரியில் ஒர்க் பண்ணோம்னா ஜூஸ் போட தெரில. அதனால் வந்து அந்த வேலையை நான் நின்ட்டேன். உடனே மாமா நான் சொன்னேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் வந்து வாழ்க்கை வந்து முன்னேற முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் அவர் ஃப்ரெண்டோட ஹோட்டலில் வந்து என்னை சேர்த்து விட்டார். அந்த ஹோட்டலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நான் காலையில் 6 மணிக்கு நான் போனால் நைட்டு 10:11 தான் அங்கேருந்து வர முடியும். ஆனால் அப்போலாம் வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கடையில் யார் கட்டினா ஒத்துக்கு டைம் ஆகிடும். இந்தமாதிரி வந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து நான் குடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது வந்து உண்மை, நான் குடிக்கிறது உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த குடியை வந்து குடிச்சிட்டு வான்னு சொல்கிறது என் ஒய்ஃப் தான். அவங்கள நிற்க வச்சு அவங்கள வர சொல்லுங்க, எதிர்க்க நிற்க வச்சு கேளுங்க, நான் சொல்கிறேன். எதுக்கு அப்படி சொன்னாங்க? நான் வந்து வரத்துக்கு முன்னாடி பண்ணி 11:30-12 ஆகும் மேம் நான் வரத்துக்கு. சரிங்களா, அதாவது அந்த டைமில் நான் வரும்போது பக்கத்தில் வந்து இருக்க முடியாது. என்ன சாப்பாடெலாம் போட மாட்டாங்க. வந்தோடனே எனக்கு உடம்பு டயர்டாக இருக்கும். ஆனால் வந்து அப்போ நான் போர்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னால் வந்து போர்டை வந்து தூக்கி வந்து மாட்டிக்கிட்டு போர்டு வேலை செஞ்சுக்கிட்டு போயிட்டு வரத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு உடம்பு வலி இருக்கும், பட் தூங்கிடுவேன். ஆனால் இதே வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்தேன்னா அவங்க பக்கத்தில் வந்து நான் இருப்பேன். சரிங்களா, அந்த மாதிரி வந்து நான் இல்லாதனால என்னை ஃபோன் பண்ணி அவங்களே சொல்லுவாங்க, நீ வந்து குடிச்சிட்டா மட்டும் தான் என் பக்கத்தில் வர, இல்லை வர மாட்டேன்ற, நீ போய் குடிச்சிட்டு வா, இல்லையா வேலையை முடிச்சு நான் வரும்போதே வந்து ஒரு பீர் அடிச்சிட்டு வா. இது வந்து அவங்க சொன்னாங்களா இல்லையான்றது அவங்க அம்மா இருக்காங்க தெரியுங்களா, அவங்க அம்மா சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு வந்து வந்துச்சு. அவங்க சொல்ல நான் குடிச்சு நான் வீட்டுக்கு நான் வந்தது. வந்தோடனே இன்றைக்கி வந்து நான் குடியாரம் பட்டம் கட்டி நான் வந்து நான் பொண்ணை வச்சு நான் வாழ தெரில, பொண்டாட்டியை வந்து நான் சந்தேகப்படுறேன்னு சொல்கிறாங்க. அந்த திருக்கனூரில் வந்து நான் இருக்கும்போது பக்கத்தில் வந்து சரவணன்ற ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். சரிங்களா, அவங்க அக்கா பிறந்து சுதா. அவன் வந்து என்னோட சின்ன பையன். என்னை வந்து அண்ணன்ற ஒரு முறையில் வந்து அண்ணா கூட போய் ஒரு அண்ணன் மாதிரி என்னை கூப்பிடுவான். அம்மா வந்து பெரியம்மா தான் கூப்பிடுவோம். அங்கே இருந்தோம் நாங்கள் எல்லாருமே சொந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே அந்த வீட்டில் இருந்தாங்க. பக்கத்தில் இருக்கும்போது இந்த பையன் வரவும் போகவும் இருக்கவும் இவங்க வந்து அன்றைக்கி நானும் அந்த பையனை வந்து பீர் அடிச்சுட்டு மொட்டை மாடியில் தூங்கிட்டு இருந்தேன் மேம். உண்மை நான் வந்து உண்மையாக சொல்லிடுவேன் உங்ககிட்ட எல்லாத்தையுமே. மொட்டை மாடியில் நான் படுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த 2 சைடும் இருக்கும். சென்டராக வந்து படி மேலே ஏறணும்னா இந்த பக்கம் வந்து ஒரு காலி இடம் இருக்கும், இந்த பக்கம் வந்து காலி ஒரு இடம் இருக்கும். நான் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பாய் போட்டு நான் படுத்துட்டு இருக்கேன். இவங்க 2 பேருக்குள்ள என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு மேலே என் ஒய்ஃப் போயிட்டு அவங்ககிட்ட, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என் லவ் பண்ணுறியா இல்லையா, நீ என் லவ் பண்ணலாம் 3ஆவது மாடி 3 மாடி ஆகுது, நான் வந்து கீழே குச்சி செத்துடுவேன்னு சொன்னாங்க. 3 மாடி, 3ஆவது மாடிக்கு மேலே வந்து அந்த தளத்துக்கு உள்ள நுழையும் பார்த்தீங்களா, அதுக்கு சீட்டு கொஞ்சம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த சீட்டு மேலே ஏறி நின்றுக்கிட்டு. உங்களுக்கு எப்படி தெரியும் அது? அந்த பையனே வந்து என்கிட்ட சொல்கிறதுக்கு வந்து பயந்துக்கிட்ட அவங்க அக்கா கிட்ட பேர் சொல்லிட்டான்.
அவங்க அக்கா வந்து அம்மாவை நல்லா பேசுவாங்க, அம்மா அம்மான்னு கூட பேசுவாங்க. அம்மா இந்த மாதிரி வந்து என் தம்பி சொல்கிறான். நான் உடனே போய் அவனை அடித்தான். அவனை நீ எப்படி வந்து என் பின்னாடி சொல்லலாம் நீ அப்படின்ட்டு. ஆனால் உனக்கு நம்பிக்கைனா நீ வந்து ஆதியை வரவே, ஏன்னா நான் நேரில் நிற்க வச்சு பேசுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி இதான் இடம்னு வச்சுக்கோங்க. வீட்டில் என் ஒய்ஃப் வந்து நான் ஃபோன் பண்ணி அங்கே சொன்னேன், என் ஒய்ஃப் வந்து வர சொல்லுங்கள் வீட்டுக்கு, எங்கள் அம்மா உடம்பு சொல்லுங்கள் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லி என் ஒய்ஃப் வந்து வர வச்சேன் வீட்டுக்கு. அதுக்குள்ளே எங்கள் மாமா அம்மாவோடைய தம்பி அவரையும் வர வச்சேன். அவரை வச்சுட்டு அந்த பையன், அவங்க மாமா, அந்த பையன், அவங்க அக்கா, அவங்க அம்மா, எங்கள் அம்மா எல்லாம் கும்பலாக பேசிட்டு வரோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் வைஃப் அந்த பையனை லவ் பண்ணாங்க மேம். இது உண்மை. நீங்கள் இல்லைன்னா கால் பண்ணி கேளுங்க. இது நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 4 months ஆயிடுச்சு மேம். இப்போ என்ன? அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆனது தான் பிரச்சனை. இப்போ எனக்கு பிஃபோராக வந்து 2 months 3 months இருக்கும். அப்போ வந்து நாங்கள் கொடுத்துன்னு இருக்கும்போதே எங்கள் பாண்டிச்சேரி திருக்குனூர் வந்து ரொம்ப அசிங்கமாக சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். எம்எம்டியில் வந்து நான் கொடுத்துன்னு இருந்தேன். கொடுத்துன்னு இருக்கும்போது எங்கள் அத்தை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? எங்கள் அத்தை என்ன சொன்னாங்க, ஏன் வீட்டில் வந்து சும்மா வந்து ஒய்ஃபை வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்க, வந்து என் கூட வேலைக்கு அமுச்சு விடு, நான் வந்து ஒரு வேலை வாங்கி தரேன் அப்படின்னாங்க. அத்தை ஏற்கனவே வந்து அமுச்சு விட வேலைக்கெல்லாம் வந்து இந்த பொண்ணுலாம் பண்ணிட்டு வந்துருச்சு, எனக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குதா, வேணாத்த அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் அமுச்சு விட என் கண்டிஷன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை கூடயே வந்து நான் ஒரு வேலைக்கு ஒன்று அமுச்சு விட்டேன். அந்த வேலைக்கு போய் கரெக்டாக 15 நாள் தான் மேம் ஆயிடுச்சு. அந்த 15 சம்பளம் தான் வந்து எங்கள் அத்தை என் கையில் கொடுத்தாங்க. உன் பொன்னாட்டி வந்து வேலைக்கு வந்து 15 நாள் தான் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த 15 நாள் இதில் வந்து அங்கே போய்ட்டு ஒருத்தர் போய் லவ் பண்ணிச்சு. இந்த விஷயம் எப்படி தெரியும் நான் சொல்லிடுறேன். அதையும் என்கிட்ட வந்து மொபைல் கிடையாது. என் மொபைலை வந்து என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு அவ்வளோ சிம்மு அவங்க போட்டுக்கினாங்க. நான் என் சிம்மு தான் சும்மா தான் எம்டியாக நான் பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கேன். எப்பவுமே வந்து நான் லேட்டாக 10:30 மணி 11:30 மணிக்கு நான் வரவேன் வந்து அன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 9:30 மணிலாம் நான் வந்துட்டேன். 9 மணிக்கு வந்தாலும் மேலே படியில் ஏறி நான் மேலே போகிறேன். டிவி ஓடிட்டுருக்கு, சாப்பாடு குடிச்சிட்ருக்கு, ஃபேன்லாம் ஓடிட்டுருக்கு. நான் வந்து வீட்டில் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றுபோய் போய் ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி ஓடி வந்தேன். நம்ம வீட்டுக்கு கீழே பக்கத்தில் கொஞ்சம் சந்துக்குள்ள கட் பண்ணால் முனையிலே வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது. அங்கே போய் நான் பார்க்குறேன், இவங்க லேண்ட்லைனில் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. நான் பின்னாடி கை கட்டி நான் நின்றுட்டுருக்கேன். ஏன் இன்றைக்கி வந்து வரவே இல்லை, நான் அவங்க பேசுகிறத கேட்டுட்ருக்கேன். ஏன் இன்றைக்கி வரவே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இன்றைக்கி வரலன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. எனக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் பின்னாடி நான் கேட்டுட்ருக்கேன், ஒரு புருஷங்க எனக்கு எவ்வளோ தான் வந்து நான் உனக்கு தான் துரோகம் பண்ணேன், உனக்கு என் மேலே தப்பு இருக்குது, உனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி வந்து உன்னை வச்சு வாழாம நான் விட்டேன் நான் ஒன்று, இல்லை உங்கள் அம்மா வீட்டில் வச்சு வாங்கினா போ, எனக்கு அது வாங்கி சொன்ன அடிச்சு திருத்தினா நான் ஒன்று வச்சு நான் வாழ்ந்தேன்ல, கஷ்டமோ நஷ்டமோ ஏதோ ஒரு வேலைக்கு போய் உனக்கு காப்பாற்றலை ஒன்று, உனக்கு வந்து நீ வேலைக்கு போனால் நான் சோறு போடலாம் சொன்னேன் உங்ககிட்ட. நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணு நீ பண்ணும்போது அப்போ எனக்கு எவ்வளோ வயிறு ஏறியும் எனக்கு. இது 2 விஷயம் தானே? ஆனால் மேம் இதுக்காக வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது மேம். ஓப்பனாக ஃபேக்டாக நான் சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இல்லையா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ நிற்க வச்சு பேசுங்க. இல்ல அந்த பொண்ணு சொன்னது நீங்க சந்தேகப்படுறீங்க, சரியா? வேலைக்கு சந்தேகம் கிடையாது, அவதாமா இவன் மேல வேலைக்கு வந்து சந்தேகம். நான் அடிக்கடிக்கு சண்டை நடக்குமா மேம், இவங்களுக்குள்ள? அடிக்கடிக்கு சண்டை நடக்கும் இவங்களுக்குள்ள, டெய்லி சண்டை நடக்கும். ஆனா எனக்கு அவளை பார்த்தா அவ்வளவுதான் நான் இது பண்ணுவேன், அவளை பார்த்தா தான் பாவமா இருக்கும். ஒரு மாமியார் வந்து சொல்லுவாங்க, ஏன்டி நேத்துக்குடி அவன் அத்தை உங்களுக்கு ஒண்ணும் தெரியாத போன் வருது, ஒரு ஆபீஸ்ல போன் பண்ணாக்கா அவன் வந்து அது என்னதுப்பா டிரான்ஸ்போர்ட்ல வேலை செஞ்சுனா எனி டைம் போன் வந்துகிட்டே இருக்கும். இந்த கார்லாம் வந்து வெளியே அனுப்புறாங்க பாத்தீங்களா, அந்த வேலைக்கு போயிட்டு மேம் ஐடி பார்க்ல வந்து கார் டிரான்ஸ்போர்ட்ல வந்து வர்க் பண்ணிருந்தேன் மேம். எந்த நேரமும் போன் வந்துகிட்டே இருக்கும். அவன் ஒரு வேலையே இல்லம்மா, கால் வந்துட்டே இருக்கும். எல்லா இடத்துக்கும் வேலைக்கு போயிருக்கேன், நிறைய இடத்துல வேலைக்கு போவான், போன் வந்துகிட்டே இருக்கும், எந்த நேரமும் போன் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம ஒரு சந்தேகப்படுறது, ஒரு தங்கச்சி குணமா சந்தேகப்படுறது. இப்போ ஒருத்தவங்க பேசினே இருந்தாங்க, இவங்க சித்திய சந்தேகப்பட்டிருக்காங்க. இதெல்லாம சந்தேகப்படுறது. நீங்க ஏன் அவங்களோட வாழ மாட்டேன்னு சொல்றீங்க? எனக்கு பிடிக்கல மேம். நீங்க என்ன சொல்றீங்க? நான் எதுவும் வச்சு வாழ போறது அவன்மா, நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. எனக்கு வந்து அப்போ ஒரு விஷயம் இதையும் சொல்லிடுறேன். என் குலதெய்வத்து மேல போட்டா மேல சத்தியம் பண்ண சொன்னாவில்ல, எம்மா அக்கா சத்தியம் பண்ணுடா, இனி அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன். திருக்குனூர்ல அந்த சரவண பையன் கூட பிரச்சனை வந்தது பார்த்தீங்களா, சத்தியம் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இப்பெல்லாம் செய்யக்கூடாது, எங்க அப்பா அம்மா மேல எங்க தம்பி தங்கச்சிங்க மேல இனிமேல் போட்டு நான் எந்த தப்பும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த போட்டா மேல சத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் 2 பேரையும் நான் வாழ வச்சேன், வாழுங்கன்ட்டு. சரி, பண்ணியாமா சத்தியம்? பண்ண மேம். ஏன் பண்ண? யாருமா சரவணன்? சரவணன்றது இவங்க பக்கத்தில், எங்கள் வீட்டு பக்கத்தில் குடியிருந்தாங்க.
அவங்களோட தம்பி சுதான்றவங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்களோட தம்பி. அவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு உங்களை எதுக்கு அடிச்சாரு அவரு? இல்லை மேம், இவரும் அவங்களும் ஒரு மாடி மேலே நின்று தண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் மட்டும்தான் அப்போ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இவங்க கீழே உட்காந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அன்னைக்கு நைட்டு நடந்தது இதுதான் மேம். அன்னைக்கு போகும்போது நான் எங்கே வந்தவொடனே இவங்ககிட்ட கேட்டேன் எங்கே இவர் அப்படின்னு கேட்டதுக்கு மாடி மேலே சரவணனும் அவரும் நின்று பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. நான் இவரை கூப்பிட தான் மேம் போனேன். அப்போ வந்து அவன் என்ன அண்ணின் தான் கூப்பிடுவான், இவர் அண்ணன் தான் கூப்பிடுவான். நான் இது வரைக்கும் அவங்ககிட்ட சரியாக மூஞ்சி கொடுத்து கூட நான் பேசுனது கிடையாது. அப்போ மாடி மேலே போய் என்னடா பண்ணுற, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிட்டே இருக்கேடா விளாட்டாக தான் மேம் நான் கேட்டேன். நீ யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். அவன் இல்லை அண்ணி இல்லை, நீ என் மேலே சத்தியமாக சொல்கிறா இல்லைன்னு சொல்கிறா அப்படி இதுதான் மேம் நான் கேட்டேன். பொழுது அன்னைக்கு அடிச்சாரு உங்களை? அதுக்கு தான் மேம் தலையில் அடித்தான். இல்லை அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடித்தான். உடனே வந்து நான் இவங்கிட்ட சொன்னேன், அத்தை அவன் ஏன் அத்தை என் மேலே தலையில அடிக்கணும், தலையில் அடிச்சு அவன் பேசுறான் அப்படின்னு. நீங்க சொல்றது வேற மாதிரி இருக்கு. அவர் இல்லைம்மா, இவங்ககிட்ட வந்து நான் சொன்னேன் கேளுங்க அத்தை அப்படின்னு சொல்லி. இவங்க உடனே கேட்டாங்க ஏன் சரவணா தலையில அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவர் சந்தேகப்படுறாரு வேலைக்கு ஒழுங்கா போறது இல்லைன்னா, அவர் சொல்றது உங்களுக்கு தப்பான தொடர்புகள் இருக்கு. சரவணன், அதுக்கப்புறம் இன்னொரு பையன் பேரு என்னது, செல்வாவா பேர் தெரியும் மேம், அவன் போலீஸ்காரன். மேம் இங்க இவங்க அத்தை மூலமா நான் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேம். நான் சூப்பர்வைசரா சேர்த்து விட்டாங்க. அப்போ அவங்க அத்தை மூலமா நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கீழே 10 பேர் வேலை பார்க்குறாங்க மேம். அந்த 10 பேர் நம்பரும் என்கிட்ட வாங்கி வச்சு. யாருமா செல்வா? அந்த ஹாஸ்பிட்டல்ல போலீஸா ஒர்க் பண்றவங்க மேம். அவங்கள்ட்ட எல்லாம் நீ ஏன் பேசுற? நம்பர் தான் மேம் நான் மாத்தி, இவங்க அவர் நம்பரும் அந்த செல்வின்னு ஒருத்தவங்க நம்பர் இருக்கு மேம். இவங்க நான் 2 பேர் நம்பர்ல நான் நம்பர் மாத்தி போட்டேன் மேம். பேசின உடனே அவங்க தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால தான் மேம் நான் பேசினேன். நான் ஹலோ எங்க இருக்கீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் செல்வின்னு தான் மேம் சொன்னேன். இல்லை நான் செல்வி பேசல, நான் செல்வமணி பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரிங்க சார்ன்னு சொல்லி நான் டக்குன்னு ஃபோனை வைக்கல மேம். அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க. அவர் வந்து ஊருக்கு போயிருந்தாரு. அவங்க தாத்தா இறந்துட சொல்லி ஊருக்கு போயிருந்தாரு. அப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போதான் மேம் பேசிட்டு போது ஒரு பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்தார் மேம். 2 ரூபா சார்ஜ் கூட அவ்வளோ நான் ஃபோனில் பேசுவேன். பின்னாடி வந்து நின்றுட்டு இருந்தாரு. எவன்கிட்ட பேசினேன், யார்கிட்ட பேசினேன், ஏங்க இந்த மாதிரி தெரியாமல் நான் ஃபோன் பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் என்னன்னு சொல்லி பேசிட்டு நான் ஃபோனை வச்சுட்டாங்க, ஏங்க அப்படி சந்தேகப்படுறீங்க. ரோடெல்லாம் அடிச்சுட்டு வந்தார் மேம். நீ தப்பாக தான் பேசினேன், நீ தப்பாக தான் பேசினேன். ஒரு நிமிஷம், அடிச்சேன்னு சொல்றாங்கல்ல, நீ யார்கிட்ட பேசணும்னு சொன்னா என்ன, யார்கிட்ட பேசணும் கேளுங்க அதை கொஞ்சம். இவர் ஏறினா சந்தேக பேர்வழி, அதனால தான். ஆனா அவங்க அத்தையிட்ட உண்மையை சொல்லிட்டேன், நான் இந்த மாதிரி போலீஸ்காரங்கிட்ட பேசினேன். ஆனா இவர்கிட்ட நான் சொன்னது செல்விட்ட பேசணும் தான், செல்வியோட வீட்டுக்கார்ட்ட பேசணும்னு நான் சொன்னேன் அம்மா. ஆனா உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன், செல்வ பண்ணிட்டு நான் ஃபோன் ராங் நம்பர் போட்டுட்டேன், ஆனா நான் பேசிட்டேன் வச்சுன்னு சொல்லி அவங்க அத்தையிட்ட சொல்லிட்டேன். என்ன பேசிட்டு இருந்தாங்க போன்ல? ஏன் இன்னைக்கு வரல, உன்னை பார்க்க முடியல. நான் அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நீ நாளைக்கு வான்னு சொல்லிட்டு அவங்க வைக்கிறாங்க. நான் பின்னாடி தான் நான் நிக்கிறேன். சத்தியமா இல்ல மேம், அந்த மாதிரி இல்ல மேம். நான் பேசுனேன் ஒரு ஃபர்ஸ்ட், நான் என்ன பேசுனேனே தெரியாது மேம். அவருக்கு பின்னாடி தான் 2 ரூபா சார்ஜ் கூட அவ்வளவு மேம் நான் பேசுனது. நான் இப்படி வச்சு நான் அது கூட எனக்கு என்ன கொஞ்சம் நின்று பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஏங்க நான் தப்பா பேசலங்க, நான் ஃபோன் மாத்தி போட்டனால தாங்க, அப்போ கூட தெரிஞ்சவங்கிறதால நான் ஃபோன் வைக்க முடியலங்க, அதனாலதான் எப்போ வருவீங்க, ஊருக்கு போயிருக்கீங்க, எப்போ வருவீங்கன்னு கேட்டாங்க. வேற எதுவும் நான் கேட்கலங்க அப்படின்னு நான் சொன்னேன் மேம். அவர் கட் அண்ட் ரைட்டா சொல்றாரு உங்க கூட வாழ முடியாதுன்னு. அதான் மேம் நானும் உங்ககிட்ட சொன்னேன். இப்ப 2 வருஷமா வாழ்ந்துட்டு இப்பதான் மேம் இந்த 1 மாசமா அவங்க ஃபேமிலியோட ஜாயின் பண்ணதுல இருந்தா மேம் இப்படி பேசுறாரு. எங்க ஃபேமிலிக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது மேம். எங்க ஃபேமிலியில வந்து என்ன அந்த பொண்ணு கூட வந்து யாரும் வாழ வேணாம்னு சொல்லவே இல்லை. நான் தான் சொல்றேன் நான் வாழ மாட்டேன். ஒரு நிமிஷம் ஏரியா கொஞ்சம், நான் அம்மாட்ட பேசுறேன். இப்போ என்கிட்ட இல்லம்மா இவன். அம்மா ரூம்ல தனியா தான் இருக்கான். நான் ஒன்னு சொல்லிடுறேன். எனக்கு வந்து செகண்ட் ஹஸ்பண்ட் தான், ஃபர்ஸ்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் இப்போ தான் அவரோட பையன். ஒரு நிமிஷம். ஹலோ சுதா பேசுறீங்களாமா? சொல்லுங்க மேடம். வணக்கம்மா. சரவணன் என்னம்மா சொன்னாரு இந்த பொண்ணை பத்தி? அவங்க ராஜேஷ் சொல்றது எல்லாம் உண்மைதான். சரவணன் வந்து லவ் பண்ற சொல்லி அந்த பொண்ணு வந்து சரவன்ட்ட சொல்லிருக்கு. அவன் வந்து கொஞ்ச நாளா பேசாம இருந்து 2 பேரும் நீ ஏன் எல்லா பொண்ணையும் லவ் பண்ற, என்ன மட்டும் லவ் பண்ண அப்படிலாம் அந்த பொண்ணு சொல்லிருக்குது பிள்ளைக்குது. அவன் வந்து கொஞ்ச நாள் சொன்னி என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி சொல்லுதுக்கா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். சரி சொல்லிட்டு நான் எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை கொண்டு கொஞ்சம் வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஒரு நிமிஷமா, அவங்க சொல்றது போயினா நீ ஏன் கேளுமா? எங்க தம்பி அடிச்சதுக்கு கேளுங்க. நான் ஆதி பேசுறேன். சொல்லுங்க. நான் அவர்கிட்ட பேசுனேன், நீங்க காதால கேட்டீங்களா? நான் பாத்துருக்கேன், நீங்க அடிச்சு விளையாட எல்லாத்தையும் நான் பாத்து. அடிச்சு விளையாண்டது கிடையாது, மேல அடிச்சுதேன். நான் அப்படி தப்பு பண்றதா நான் எதுக்கு வந்து எங்க மாமா கிட்ட சொல்லணும்? சரி அப்பதான் நான் இது பேசுறேன். நான் மேல இருந்து குச்சிலோன்னு எதுக்கு அவனை பிளாக்மெயில் பண்ண? என்னது மேல இருந்து குச்சிலோன்னு எதுக்கு பிளாக்மெயில் பண்ண? நான் எங்க மாடி மேல இருந்து குச்சிலோன்னு பிளாக்மெயில் பண்ணேன்? பொய்யெல்லாம் வேற எங்கன்னா போய் பேசு, எனக்கு வேலை இல்லாம ஒண்ணு நான் உட்காந்து இல்லன்னா. சரி இருங்க, ஒரு நிமிஷம் இருங்களேன். சரி பாண்டிச்சேரியில அந்த மாதிரி நான் பேசுனேன்னு சொல்றீங்க, ரைட்டு. பாண்டிச்சேரியில சாட்சிக்கு வேணும். பாண்டிச்சேரியில இருந்து நான் சென்னைக்கு வந்துட்டு மேம்.
அப்போ வந்து ஒரு மாசம் எம்எம்டில வீடு பார்த்துருக்கும்போது ஒரு மாசம் கழிச்சு எப்படி இல்லைன்னு சாதிக்கிறாங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இவரு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணுக்கு பேசும்போது அந்த பொண்ணு போன்ல சொல்லுது, நீ முன்னாடி நான் உன்னை பத்தி புரிஞ்சுக்கல, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு பேசுது. கேக்குறீங்களா? என்னம்மா? எங்க வீட்டுக்கார்ட்ட நான் வந்து ப்ரோக்ராம் எல்லாம் பாப்பேன், அதனாலதான் நான் கரெக்டா சொல்றேன். போய் சொன்னாலும் எனக்கு அவசியம் கிடையாது. எங்க வீட்டுக்கார்ட்ட என்ன குடுக்குறோம், நீங்க பேசுறேன். இல்லம்மா வேண்டாம், தேவையில்லைம்மா, தேவையில்லை. சரிம்மா, மனசாட்சியை தொட்டு சொல்லுமா, இந்த மாதிரி தொடர்பு எதுவுமே இல்லையா? நான் யாரு கூட தப்பான தொடர்பு வைக்கலாம். ஆனா இந்த செல்வ பாண்டியனுக்கும் ஃபோன் பண்ணது உண்மை மேம், ஃபோன் பண்ணது உண்மை. ஆனாலும் நான் ஏற்கனவே செல்வின்னு கூப்பிட்டது தான் உண்மை. நான் அவனுக்கு நான் ஃபோன் பண்ணல. அதே மாதிரி இவங்ககிட்ட நான் சரவணான்ற பையன்கிட்ட பேசுறது இதுதான் மேம், வேற எதுவும் நான் பேசலாம். இது எப்படியோ மாறி இருக்கு மேம். எப்படியோ மாறல. இதை நான் எப்படி நான் மத்தவங்க எல்லாம் விட உனக்கும் புருஷனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ல. நீ தப்பு பண்ணலன்னு அவரை சொல்லி புரியவே. எவ்வளவு புரிய வச்சிட்டேன் மேம், இப்ப கேட்க உனக்கு என்ன மாட்டேன். வயசு? 2 வருஷம் தானே ஆச்சு கல்யாணம் ஆகி, ஒன்னா வாழணும்ல மேம். இந்த எம்எம்டில அந்த எம்எம்டின்ற ஏரியாவில் இருக்கிற பொண்ணுங்க நம்பர் எல்லாரையும் வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கு வந்தா என்ன வீட்டுல இருந்து சாப்பிட்டேன்னு கூட கேட்க மாட்டாரு மேம். வெளியே நின்று எப்ப பார்த்தா அந்த போன் தான் மேம் பேசிட்டு இருப்பாரு. இல்லையா உண்மையான்னு கேளுங்க மேம். என் மொபைல் மேம், யூ டேக் இட். இந்த மொபைலில் வந்து என் நீங்கள் ஆன் பண்ணி வைங்க. ஒரு பொண்ணு வந்து உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிச்சுன்னா நீங்கள் வந்து நீங்கள் சொல்ல டெலீட் பண்ணுவார் மேம் அவரு. வேணாம், மரியாதை கொடுத்து பேசுகிறேன். வக்காரு. எங்க அம்மா அப்பா இல்லாதனால என்னால எதுவும் பேச முடியல மேம். பசங்க ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க எல்லாம் பேசுவாங்க தான். மேம் சந்தேகம் இருக்க கூடாது. சந்தேகம் வாழ்க்கை குட்டி. நான் படிக்கும்போது சந்தேகப்படுறேன். கூட வந்து வெளியே இட்டுன்னு போகும்போது அங்கே வந்து எதிர்க்க வந்து ஒருத்தங்க அயன் பண்ணுறாங்க கலைன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க. நான் போகும்போது எதிர்க்க பார்த்து என்ன ராஜேஷ் தான் உன் ஒய்ஃபா, யாருக்கும் தெரியாது நான் கல்யாணம் பண்ணுறது, நான் லவ் பண்ணி இட்டுன்னு போயிட்டாங்க. அங்கேயே இட்டுன்னு போயிட்டேன். சொந்த ஏரியாவில் வச்சு நான் வந்து குர்த்தனம் பண்ணும்போது என்னை கேட்பாங்களா மாட்டாங்க. நான் எம்எம்ல இருக்கிறவங்க என் ஒய்ஃபான்னு கேட்கும்போது யார் அது சூப்பராக அந்த ஃபிகர். அப்போ அதிக சட்டிச்சு. அப்போ உனக்கு என்ன திமிரு இருக்கும் உனக்கு? நீ எதுக்கு நான் சொல்லுறேன் பேச மாட்டேன் மேம். அவரும் என்ன கேட்பாரு, நானும் ஒரு அதெல்லாம் நான் நல்லதான் மேம் பேசுவேன். அந்த மாதிரிலாம் சந்தேகப்பட்டா நான் தெரியும், நான் பேச மாட்டேன். கல்யாணம் பண்ண 6 மாசம் தான் உண்மையான வாழ்க்கை. நான் வாழ்ந்த கல்யாணம் பண்ணி 6 மாசம் தான் உண்மையா வாழ்ந்தேன். சரி, இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் பாரு. நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கு வாழ்க்கைனால என்னதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஏதாவது தவற பண்ணியிருந்தேன்னா அது திருத்தின்னு நல்லா வாழப்பாரு. மேம் நான் தப்பு பண்ணாதானே மேம், தப்பு பண்ணன்னு நான் சொல்ல முடியும். ஏன் அப்படி சந்தேகப்படணும்னு? அது எனக்கு தெரியாது மேம். அப்ப கேளு. எனக்கு பேசவே எனக்கு முடியல மேம் என்னால. இது பாரு ஆதிலட்சுமி, நீ தப்பு பண்ணாம உன் மேல பழிய போடுறாங்கன்னா உன் மாமியார் இருக்காங்க, மாமனார் இருக்காங்க, புருஷன் இருக்காங்க. மாமியாரும் அடிக்கடி இவங்க 2 பேருமே சண்டை போட்டுன்னு எனக்கு அம்மா இல்ல எனக்கு புள்ள இல்லன்னு சொல்லிட்டு 2 நாளே நான் சேர்ந்து பேசி. எல்லார் வீட்லயும் நடக்கிறதானே. அது அவங்க பேசுறதுலாம் பிள்ளைகள் சண்டையை பத்தி எல்லாம் பேசாத. இன்னமும் சொல்றேன் உனக்கு, நீ நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அன்னைக்கு உன நான் பேசல அத்தை. நீங்க இப்போ நேத்து ஒரு பேச்சு பேசிட்டு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க. இப்ப என்னால பேச முடியல. என்னால இன்னொன்னு சொல்றாங்க கேட்டுக்கோங்க. அவங்க இருக்கிற அதே ஏரியால தான் வந்து என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு, அபீஷ்ன்றவங்க வீடு. சரிங்களா? சின்ன வயசுல இருந்து இந்த 23 வருஷமா வந்து நானும் அவனும் ஃப்ரெண்டு. நாங்க ஏன்னா வந்து அந்த ஏரியாவில் வந்து வர வேணாம்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஆனா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். அதே ஏரியால வந்து உங்க வீடு இருக்குதுன்னா நான் வந்து பொறுப்பு கிடையாது. சரிங்களா? அவங்க கழுத்துல இன்னைக்கு தாலி இருக்கு, அன்னைக்கு ஏன் இல்ல? நான் வந்து நேர்ல பார்த்தேன். இந்த பாருங்க, இப்ப நான் எதிர்க்க நான் வரேன். செயின்ல போட்டுருந்தேன். எதுவும் செயின்ல போட்டுருந்தாங்க. கழுத்து வரைக்கும் தெரிய செயின்லயே போடுவாங்க. அந்த மாதிரி பண்ண மேம் அதெல்லாம் செய்யல மேம். ஏமா அப்படி பண்ண? புரியல மேம். அவங்க வந்து இல்ல, எனக்கு வந்து அன்னிதான் வந்து வெறுத்தே போயிடுச்சு. எனக்கு நான் அன்னிதான் நான் வெறுத்தேன். இன்னைக்கு வந்து நீ ஒரு வேலைக்கு இப்படி போகும்போது பண்ணியோ அப்படியே இரு. இப்போ ஒரு போன வாரத்துல கூட அவங்க அம்மாட்ட நான் ஃபோன் போட்டு பேசினேன். சீதா, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு தான் நீ கால் பண்ணியிருக்கணும். இப்போ எம்எம்ல போய் சாமான் எடுத்தது கொண்டது நீ வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துருப்பேன். நான் உங்களுக்குள்ள எந்த சந்தேகம் வராத அளவுக்கு நான் பார்த்துருப்பேன். சரி வந்துச்சு, என் புள்ள வந்து இவளை அடிக்கும் போது உங்க மேல கால் பட்டுருச்சு. என் பிள்ளைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் சீதாவை எக்காந்து நான் தப்பா சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவங்க அம்மா காலை கழுவி குடிச்சா கூட வந்து இவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்க நல்லவா. நான் யாருன்னா என் மாமியார் தான். அதை பத்தி நான் கவலைப்பட இருக்க மாட்டேன். அவளை பத்தி நான் சொல்ல மாட்டேன். தப்பு நான் பண்ணாத தப்பு பண்ணாத நான் இருந்துக்கிறேன் மேம். ஆனா நான் எவ்வளவு அவர்கிட்ட நான் எவ்வளவு இது பண்ணி போராடி வாழ்ந்தது இவங்களுக்கே தெரியும் மேம். ஆனா சண்டை போட்டு நான் இப்போ உன்னை தப்பா நான் சொல்லியே நீ சாடி வரும் வேலை வெட்டி போவாம இப்படி சுத்திட்டு இருக்கான்னு இது வரைக்கும் அவங்க வேலைக்கு கேட்டிருக்காங்க. ஆனா வந்து அதெல்லாம் கிடையாது. வேலைக்கு போவான், 1 வாரம் போவான், 10 நாள் வீட்டுல இருப்பான். 1 வாரம் 2 வாரம் போவான், 10 நாள் வீட்டுல இருப்பான். போர்டு வேலை மேம். அது போர்டு வேலை.
அந்த வேலை இருந்தா தான் போக முடியும். சாரோட அது என்ன பண்ண நம்பர் முடியும்? கொடு, பேசட்டும். சார் நான் கால் பண்றேன், நீங்க கேள்வி பாருங்க. ராஜேஷ் டிரைவர் வருவான் வேலைக்கு போவான். போறேன்னு சொன்னீங்க. அதுவும் போவான். நான் லாஸ்டா வந்து இவங்க என்னைக்கு வந்து என்னை விட்டு அந்த வீடு காலி பண்ணாம போனாங்கன்னா ஆமா. அதான் அதோட வந்து அந்த வேலையில அவனுக்கு நின்னுட்டேன். வேலை எதுவுமே கரெக்டா படியவே இல்லம்மா. எல்லா வேலைக்கும் போவான். இப்போ ஒரு 2 நாள் கட்டட வேலைக்கு பெரிய ஆள் வேலைக்கு போனான். சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய ஆள் வேலைக்கு போனான். நீங்க 2 பேரும் சின்ன பசங்க. நீங்க நல்லா வாழணும்னா நீங்க முடிவு எடுக்கணும். மிஸ் கண்டிப்பா. அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சரி பண்ணி நல்லா வாழ பாருங்க. அதான் நான் சொல்லுவேன். அவங்க இப்ப வேணான்றாங்க மேம். 2 வருஷம் இப்ப வேணாம், எனக்கு நீ தேவையில்ல, நான் வேற கல்யாணம் பண்ண போறேன்றாங்க மேம். 3 மாசம் சொல்லாம கொள்ளாம பையன் எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம யாரும் எடுத்துக்கிட்டு கல்யாணம் பண்ண போனேன். சொல்லிட்டு தான் மேம் போனேன் நானு. சொல்லல யாருக்கிட்டயா? யார்கிட்ட எனக்கு சொல்லல தகவல் வந்தது எனக்கு. நீ சொல்லாம கொள்ளாம போன. ஏன் மேம். போன இவங்க நீ? வீட்ல இவரு ஒரு இருக்காங்க, உங்க வீட்ல சித்தப்பா ஒரு இருக்காங்க, ஆள் எனக்கு இருக்காங்க, சொல்லிட்டு தான் ஒரு வந்தேன் நானு. மாமனார் இருக்காங்க, ஒரு சித்தி, ஒரு அத்தைக்காரி இருக்கா. இல்ல, நீ போய் இல்ல, சொல்லாம இல்ல. நீ போன நீ பையன் எடுத்துக்கிட்டு. இவங்க அங்க இல்ல. இல்லவே இல்ல மேம். அவங்க நான் இல்ல எனக்கு நான் இல்லன்னா கூட எனக்கு தகவல் வரும். என் மாமியார் போன் பண்ணி சொல்லிடுவாங்க. நான் இந்த சொல்றேன் மாதிரி, ஒரு இந்த நிமிஷம், நான் மாதிரி சொல்றேன். சொல்லி மேம், நான் சொல்லி எல்லாத்தையும் போல சொல்லிட்டு தான் மேம் பெட்ரூம்ல வந்தேன். ஆனா இவனும் எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டான். ஏமா இந்த மாதிரி போயிட்டான். பெட்ரூம்ல வந்து நான் வந்து ஆமா, ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கை ஆனா என் சித்தப்பாவை என்ன நான் சொல்லுவாங்க, இங்க சின்ன பாருங்க, ப்ராப்ளம் வந்து நான் வந்து வெளியே போறேன்னு சொல்லி முடிவு ஆயிடுச்சாங்க 2 பேருக்குமே. உன் வாழ்க்கை நீ நான் வந்து ட்ரெஸ் மாத்தி நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள அவங்க நான் துணியில change வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோ நான் தலை மரியாதை வாரிட்டு இருக்கும்போது நான் கிளம்புறேன் அப்படின்னாங்க. நான் ஏதோ வார்த்தைக்கு நான் வாய் தந்து நான் பேசவே First இல்லை. இவங்க தான் மேம் சொன்னாங்க ஓகேங்களா? கிளம்புன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் மேம் நான் துணியை எடுத்தேன் நானு. இவங்க தான் மேம் சொன்னாங்க சண்டை நடக்குது, நீ இவங்க ஒரே கிளம்பு மோட்டிவ்ல அப்படின்னு இருந்தாங்க. சொல்லிட்டு. அம்மா வீட்டுக்கு போகணுன்ற ஒரே ஒரு மோட்டிவ் தான் உங்களுக்கு, வேற எதுவுமே உனக்கு நடு கிடையாது. ரோட்ல கால்ல இப்ப இது பாரு, விழுந்து மன்னிப்பு அவசரப்பட்டு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது, அப்பா அம்மா சண்டை போட்டு அப்பா அம்மாட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறது, இப்ப புருஷன்ட்ட சண்டை, மாமியார்ட்ட சண்டை. என்னமா வாழ்க்கை இது? மேம் நான் நீங்க யார்கிட்ட ரெண்டாவது சண்டை கல்யாணம் செய்யலாம். அதான் போடல பாருங்க. மேம். அடிக்கலாம் இப்ப கூட போட மாட்டாமா? இருப்பேங்கிறதே இல்லையா உனக்கு? இப்ப கூட இங்க உண்மையெல்லாம் சரி, சில உண்மையெல்லாம் இங்க வெளியே வரல மேம். இப்ப கூட ஒண்ணு மறைஞ்சுதான் மேம் இருக்கு. என்ன இருக்கு? சொல்லுங்க. எனக்கு சொல்ல முடியல மேம் என்னால. பரவாயில்ல சொல்லு. எனக்கு இப்ப பேசவே முடியல மேம் என்னால. இப்ப எனக்கு பக்கத்துல யாரும் இல்லாதனால இல்ல என்னால நான் ஹெல்ப் பண்ண முடியாதுமா? நீ உண்மையை சொல்லாம நான் எப்படி ஹெல்ப் பண்ணறது உனக்கு? இல்லைன்னா அவங்க அம்மா நம்பர் கால் பண்ண சொல்லுங்க மேம். அவங்க அம்மா பேசட்டும். அவங்க அம்மா கால் பண்ண என்ன சொல்லுங்க. உண்மை? இல்ல மேம், ஒண்ணும் இல்ல மேம். நீ சொல்லாம நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? வேணாம் மேம். பரவாயில்ல சொல்லு. இங்கேயே என்னால ப்ரூவ் பண்ண முடியல மேம். அதான் மேம் உண்மை. ப்ரூவ் எதுக்குமா? நான் என்ன சொல்றேன் இங்க இல்ல, ஒரு எங்கேயுமே விஷயம் என்னால பண்ண பண்ணிக்காது. முடியாது. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு இது இல்ல மேம். ஆதிலட்சுமி, ஒண்ணும் கரெக்டா புரிஞ்சுக்கோ. உங்களை பிரிச்சு விடுறதுக்காக நம்ம இங்க உட்காரல, உங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் பேசுறோம். சேர்த்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஏனோ தானோன்னு பேசி சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியறதுக்காக தான் உங்க 2 பேர்ட்ட மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கேன். பிரச்சனை என்ன கண்டுபிடிச்சாதானே அதை நம்ம சால்வ் பண்ண முடியும். உங்க மாமியார் பிரச்சனையா, இல்ல மாமனார் பிரச்சனையா, இல்ல இவர் பிரச்சனையா, இல்ல உன்னோட வயசு இவங்கெல்லாம் ஒரு பிரச்சனையா? வருஷத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டு போனாங்க மேம். போன வருஷம் இந்த மாசம் எல்லாம் இவங்க ஐயோ அம்மாக்கும் பிள்ளைக்கும் ரொம்ப சரியான சண்டை நடந்து பிரிஞ்சு ஆமா. போனாங்க மேம். அது இப்பதான் சொல்லியாச்சு இவங்க madam எனக்கே கிட்ட தெரியாது மேம் இவங்க கிட்ட பேசுனது. ஐயா ஆமா இப்ப கூட என்ன என்கிட்ட ஒரு வருஷம் கூட ஆகலையே. ஒரு வருஷம் கூட 7 மாசம் ஆகலையே. ஆகுது. 8-9 மாசம் கூட ஆகலாம் 7 மேம். மாசம் ஆகுது கரெக்டா. பாண்டிச்சேரில இருந்து நம்ம வந்து இங்க வந்து நாங்க 5 மாசம் தான் ஆக போகுது. அவர் கை கால் விழுந்து 6 6 மாசம் மாசம் ஆகுதா? ஆகுது. இதோ இப்ப நடுவுல 1 மாசம் 7 மாசம் ஆகுது. ஆ? 7 மாசம் 6 மாசம் ஆயிடுச்சு. அது பேச முடியாதுமா அவரால. சரிங்களா? கை கால் நான் பேசல. விழுந்துருச்சுமா. ஏன்னா வந்து வாயிலும் அன்னைக்கு கூட பேச முடியாது. திருக்கனூர்ல வந்து நான் சண்டை போட்டு வரும்போது நான் எதுக்கு எங்க அம்மா சண்டை போட்டு வந்தேன், யாரால வந்தேன் அது கொஞ்சம் சொல்ல சொல்லுங்களேன். யாரா சண்டை போட்டு என்னால வந்தேன்? சண்டை வரலையே. என்னால எனக்கு அப்ப என் கூட wife என்னால தான் சண்டை முக்கியம். வரல. இல்ல, எனக்கு நான் தான் என்ன சண்டை சொல்ல போட்டு வரேன்? என் wife வேணும்னு என்னை விட்டுட்டு உன்னை கூட்டிட்டு வந்தான்ல. என் ஒய்ஃப் என்ன சொல்ல இதான் இப்போ வேணும்னு சின்ன தானே கூட்டிட்டு பொண்ணு. போனான் அவன். இல்ல மேம், சொல்லு. சின்ன பொண்ணு நான் சொல்ல மேம். அப்ப கூட எங்க அம்மா வந்து விட்டு வந்த காரணம் வந்து எனக்கு என் ஒய்ஃப் நின்னாம தப்பு பண்ணிட்ட, யாரும் பண்ணாத கிடையாது. உன்னை அப்போ கூட இட்டுன்னு வந்தான்ல, நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த எம்எம்டியில் வந்து ₹1 கூட கையில் காசு இல்லாமல் எங்கள் அத்தை கிட்ட நான் வந்து 10,000 வந்து சும்மா கடன் வாங்கி வீட்டை பார்த்தேன். நான் என் ஃப்ரெண்டு ஒரு 5,000 வட்டிக்கு வாங்கினேன். அவங்ககிட்ட வாங்கி போய் பாண்டிச்சேரியில் சாமான்லாம் பேத்துன்னு வந்தேன் போயிட்டு காரில். இப்ப நீங்க 2 பேரும் ஒன்னா தானே இருக்கு? ஆமாம்மா. ஒன்றா இருக்கிறாங்க மேம். பையன் வயித்துல 3 மாசம் எங்க வீட்டுக்காரர் விட்டு போயிட்டாரு. அப்புறம் அப்பா கிட்ட தான் இருந்தேன். அப்பா கல்யாணம் பண்ணி அப்பா கேன்சர்ல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தனியா இருந்து பசங்களை வச்சுக்கிட்டு சித்தாள் வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு என்னென்ன வேலை செய்யணுமோ செஞ்சு பிள்ளைங்களை காப்பாற்றினேன். அதுக்கப்புறம் அவங்க ஆயாக்கிட்டே பிள்ளைங்க இருந்தது. அப்புறம் எங்கள் அத்தை தான் இவரை எனக்கு அண்ணந்தரமாக கட்டி வச்சாங்க. எனக்கு அம்மா அப்பா இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, அக்கா தங்கச்சி யாரும் கூட கிடையாது. பொண்ணுங்க யாருமே யாரும் கிடையாது. கிடையாது, மொத்தத்துல யாருமே இல்லை. நான் செத்தா அவரு புள்ள இருந்தா புள்ள, இல்லைன்னா இல்லை. இப்போ அவரை வந்து ஒரு குழந்தை மாதிரி இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா என் பொண்ணுக்கு கொஞ்சம் நல்லது செஞ்சாரு. கட்டி கொடுத்தப்போ அவங்க எதுவும் செய்யலைன்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சாரு. இவரும் என் பையனுக்கு என்ன செய்யணும். முதல் புருஷன்ல தான் போய் பொண்ணுமா? ஆமா.
அந்த பொண்ணுக்கும் என்ன செய்யணுமோ செஞ்சாரு, பிள்ளைங்க என்ன செய்யணுமோ செஞ்சாரு. இப்போ வந்து அந்த நன்றியை நான் நினைச்சு பார்த்து நான் இவரை வந்து ஒரு குழந்தை மாதிரி கையில் விடுறேன். இந்த பாருமா, மாமியார் பிரச்சனை கிடையாது, மாமனார் பிரச்சனை கிடையாது. அவங்க லைஃப்ல ரொம்ப பட்டிருக்காங்க, அதனால உன்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. உங்களால நான் பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்லவே இல்லையே மேம். சரி, அந்த- இப்போ அவர் மேல இது ஒரு அவ்வளவு ஒரு சின்ன பாசம். ப்ராப்ளம் தான். யாருக்கு? இந்த பொண்ணு மேல அவ்வளோ ஒரு பாசம். அப்படியா? அவருனா மேம் ஃபர்ஸ்ட் எனக்கு அவர் தான் உள்ள போட்டுக்கிற ஃபேமிலியே பொருள்ல எனக்கு அவர் இருந்து- தான் ஃபர்ஸ்ட். மாமா நான் போதும் வாங்கி வரமா அப்படி சரி, நாங்க ரெண்டு ஆனா பேரும் ஒண்ணா கடைசியில அவர் bikeல தான் மனசையே போவோம். உடைச்சிட்டியே நீ. எப்படி அழுதா தெரியுமா நேத்து? முந்தா நாள் நேத்து சாப்பிடவே இல்லம்மா. நல்ல பொண்ணா? நல்ல பொண்ணுதான், 6 மாசம் நல்ல பொண்ணுதான். நான் இல்லைன்னு ஆனா சண்டை சச்சரவு இவங்களுக்குள்ள அடிக்கடிக்கு வரும்மா. ஏங்க அந்த அளவுக்கு எல்லாரும் நல்லா பாசம் வச்சாங்க மேம். பாசம், நாங்கெல்லாம் ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க. கட்சி போட்டு தொட பாப்பாக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பாசம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து இந்த அளவு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்று பண்ணும்போது முடியல. நானே போன வாரம் கூட அவங்க அம்மாட்ட பேசும்போது, அம்மா சீதா நீ என்ன 1000 பேசிட்டு போ, மேம் இன்னைக்கு ஆனா நான் வந்து இது வரைக்கும் உன்னை ஒரு குறை நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ என்ன பேசிட்டு போ, என்ன ஒன்னாலும் நீ திட்டிட்டு போ. அக்கா நீ இப்படி சொல்லும் போதெல்லாம் எனக்கு கஷ்டமாகுது, உன்னை நான் திட்டிட்டேன் தப்பா, என்னை மன்னிச்சுக்கோ. இதே சீதா சொல்லிச்சுக்கோ. நான் அப்ப கூட சொல்றேன், அம்மா அவளை பாத்துக்கோ. அப்பயும் உங்க அம்மாட்ட சொல்றேன், அம்மா அவளை பாத்துக்கோ. அப்ப கூட எங்க அம்மா எப்ப கேட்டாங்க. வாழ்றாங்களோ அப்ப வாழட்டும் நல்லபடியா, அவளை பத்திரமா பாத்துக்கோ, எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. நான் அப்ப கூட அவங்க அம்மாட்ட நான் சொல்றேங்க. நானு ஓப்பனா பேசு ஆதி, என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு. வீட்ல இவங்க கூட இருக்கும்போது கூட சண்டை நடந்ததுன்னா கரெக்டா பேசுறவங்க அவங்க தான் மேம். இப்ப அவங்களே அந்த சூழ்நிலையில வேணாம் அப்படின்றாங்கன்னா அப்ப அவங்களே எந்த அளவுக்கு அவங்க ஆதி, இங்க பாரு, உன்னோட நலனுக்காக பேசிட்டு இருக்கோம். நீ நல்லா இருக்கணுங்கிற அக்கறை இருக்கிறதுனால பேசணும். நீ ஓப்பனா சொல்லலைன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாதுமா. நீ நம்பி தானே எங்களை தேடி வந்த இல்லையா? அப்போ உனக்கு நல்லது செய்யணும்னா நீ ஓப்பனா பேசணும். உன் மாமியார் மேல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல மேம். ஒன்றும் இல்லைல்ல. உன் மாமனார் மேல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. உன் நாத்தனார் மேல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல மேம். இல்ல. உனக்கு பிரச்சனை வந்து அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அவர் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிறாரு, நீ அவரை தப்பா புரிஞ்சுக்கிற. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க 2 பேரும் சின்ன பசங்க, அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு டைம் எடுக்கும். அதை உங்களால பக்குவமா அதை ஹேண்டில் பண்ண தெரியல. அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. புரியுதா? இந்த சரவணா இருக்கட்டும், செந்தில்நாதனா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து புருஷனை தவிர இன்னொருத்தரோட ரொம்ப அடுத்து பழகும் போது பல விஷயங்கள் நமக்கு தெரியாம நடக்கலாம். அதுக்காக தான் ஒரு வரம்பை மீறி போக கூடாது, யாரோடையுமே அடுப்பம் வச்சுக்க கூடாது சொல்றது. ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். அது பிரதர் கூட பிறந்த பிரதர் வேற, அப்பா வேற. அந்நிய புருஷனோட பழகும் போது ஒரு வரம்பு மீறக்கூடாதுன்னு எதுக்கு சொல்றாங்க? அதை ஹேண்டில் பண்றதுக்கான வயசு உங்களுக்கு பத்தாது, அவருக்கும் பத்தாது, உனக்கும் பத்தாது. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில. வாழ்க்கைங்கிறது வந்து இது ஒன்றும் கிடையாது, எவ்வளவோ இருக்கு. இன்னும் நீங்க அந்த ஏஜுக்குள்ள கால் எடுத்து கூட வைக்கல. ஆரம்பத்திலேயே தகராறு பண்ணிக்காதீங்க, ஆரம்பத்திலேயே வாழ்க்கையை கெடுத்துக்காதே. நல்ல ஒரு குடும்பம் உனக்கு அமைஞ்சிருக்கு, ரொம்ப நல்லவங்க அவங்க. மேம் நான் ஃபேமிலி எல்லாம் தப்பா சொல்லவே இல்லை மேம். நானு ஃபேமிலி நல்லா இருந்தா பையனும் நல்லா இருப்பாம்மா. இல்ல மேம். தப்பாகவே ஆகாது. ஒவ்வொரு பசங்க வந்து ஒரு 14-15 வயசுலயே மெச்சூர்டா இருப்பாங்க, பக்குவமா நடந்துப்பாங்க. ஒவ்வொருத்தர் வெகுளித்தனமா இருப்பாங்க. எனக்கு உன்னை பார்த்து அப்படிதான் தெரியுது, எனக்கு வெகுளியா தான் தெரியறேன், குழந்தைத்தனமா இருக்கேன். இல்லைன்னா அவசரப்பட்டு அவர் பின்னால போயிருக்க மாட்டேன் அன்னைக்கு. சோ உங்க பிரச்சனை இது என்ன தெரியுங்களா தம்பி? அவர் ரொம்ப வெகுளி பொண்ணா தெரியறான். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும், அதுதான் முக்கியம். அப்படியெல்லாம் வாழ்க்கையை தூக்கி போட முடியாது. அவ வாழ்க்கை என்ன ஆகும்? சின்ன பொண்ணு அவ. என்ன வேணா சொல்லி தூக்கி போட்டு போனால மேம் அம்மா கிட்ட. என்னப்பா வயசாச்சு மேம் அந்த நான் அப்படி பொண்ணுக்கு? சொல்லவே இல்லை மேம். வேணான்னு சொல்லிட்டு அவங்க தான் மேம் வேணான்னு சொன்னாங்க. இந்த பாருங்க மேம், அவங்க அம்மா கிட்ட போகும்போது நான் ஃபோனில் பேசி நான் சொன்னேன், அவங்க என்னை விட்டு போகிறாங்க மேம். எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டாங்க, இன்னும் 1 வாரத்துக்குள்ள வந்து நீ வீட்டை பார்த்து தனியாக என்னை வைக்கலன்னா நான் கூட வாழ வீட்டுக்கு மாட்டேன். போய் 1 மாசம் கழிச்சு தான் மேம் நான் சொன்னேன். 1 மாசமா அதுவும் இவங்க வேலைக்கு போயிருந்தா நான் அதை சொல்லிருக்க மாட்டேன் மேம். சரி, நடந்த தவிர 2 பக்கம் மறந்துடுங்க.
பொண்ணா வாழ பாருங்க. ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரே அடியா அவர் தப்புன்னு நினைக்காதீங்க. நான் நினைக்கல எல்லாம் மேம். ஒரு சூழ்நிலை தான். நான் அதே நினைக்கல மாதிரி மேம். இப்போ ஒன்னா வாழ பாருங்கன்னா வாய் ஆடாம இருக்கணும், வாய் கூட கூட பேசாம இருக்கணும். நான் பேசுறது இரு, 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 கரெக்டா இரு, பேசினா இரு, பேச இரு. மாட்டேன் மேம். தேவையில்லாத வார்த்தை தேவையில்லாத படிங்க சொல்லும்போது தான் மேம் நான் வாயை திறப்பேன் கூட நான். வாய் ஆடேங்க அப்பா. நான் கூட அந்த மாதிரி நான் பார்க்கல, ஆனா பயங்கரமா பேச ஆரம்பிச்சுக்கிறா இப்போ ஏன் அந்த மாதிரி நீ வாய் ஆட ஆரம்பிச்சுட்ட? போன்ல அன்னைக்கு நான் கேக்குறேன், 7 ஊர் கேக்குற மாதிரி அப்படி கத்துற. அந்த போன் ஸ்பீக்கர் இல்லாத போன் என்னது அப்படிதான் மேம் speaker-ஆ? கத்துறோம். சும்மா திட்டுறாமா, அசிங்க அசிங்கமா. நான் அப்பயே சொல்றேன், டேய் ஆதி பேசாத, அசிங்கமா திட்டாத, ஏன் பேசுற, யாரை திட்டுறேன்னு. கடைசியில பார்த்தா இவனை தான் திட்டுறான், அவங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு. அப்புறம் என்ன சொல்றாங்க, உன் புள்ளையே திட்டா நீ அவகிட்ட போன்ல பேசினுக்கிறியான்னு கேக்குறாங்க. நீங்க கூட இருந்து பாத்துங்க. வேண்டாம்மா, பட்டதெல்லாம் போதும்மா. நான் அவங்க எங்கன்னா எல்லாரும் தனியா பயப்படுறாங்க, கிடக்கட்டும், எனக்கு ஏன் வேண்டாம். அவங்க எங்கன்னா வச்சுக்கிட்டு எங்கன்னா கூட பண்ணிக்கிறேன், நான் வச்சுக்க மாட்டேன்பா. நான் வச்சுக்க கைய நிமிர்ந்து உட்காருமா. நான் வச்சுக்க மாட்டேன். தலை ஒதுக்கு. என்னத்துக்கு கஷ்டப்பட்டு எவ்வளோ இது பாரு பண்ணி நான் ஆதிலட்சுமி, சேர்த்து வச்சு நீ உன்னை நல்லா சாமி இருக்கணுங்கிறதுக்காக படத்துல தான் உன்னை சொல்றேன். சத்தியம் பண்ண வச்சு புருஷன் கூட நல்லா வாடுன்னு உனக்கு எல்லாமே நான் அப்படிதான் மேம் செஞ்சு, இருந்தேன். அவங்க சொன்ன மாதிரி தான் மேம் நான் ஆனா இருந்தேன். வந்து அது கண்டிப்பா வரும் மேம். எங்க நான் வேலைக்கு போனாலும் எந்தாச்சுமா யார்கிட்ட பேசினாலும் அவங்க அப்படிதான் மேம் கேட்பாங்க. தம்பி சொல்லுங்க. அந்த பொண்ணோட வாழ இல்லைம்மா. சரி. இப்ப கொஞ்ச நாள் நீ உன் வீட்லயே இரு, கொஞ்சம் மெச்சூரிட்டி வரட்டும். ஆனா ஒரு விஷயம், ஒழுக்கமா இருக்கணும். மேம் இந்த 2 மாசமும் நான் ஒழுக்கமா தான் மேம் இருக்கேன். ஒழுக்கமானா இந்த பாரு, நான் மட்டும் தான் மேம் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் யார்கிட்ட phone ல கூட ஒரு பேசினது விஷயம் சொல்றேன் கேளு. மனசு குரங்கு மாதிரி கிளைக்கு தாவர ஜாக்கிரதையா இருக்கணும். லைஃப்ல எதையுமே இப்ப முடிவு பண்ணாதே. ஒரு விஷயத்துல focus பண்ணி இல்லாம போச்சு. நிம்மதியா இரு. இருந்திருந்தாக்கா ஒரு 2 வருஷம் கழிச்சு டிசைட் பண்ணலாம். அது வரைக்கும் பொறுமையா இரு. புரியுதா? நீங்களும் தான் சரிங்கம்மா. கட்டுப்பாடோட. கண்டிப்பா. அவளுக்கு மட்டும் இல்ல, படிடி. டிசிப்ளின்ங்கிறது வந்து ஆம்பளைக்கும் சேரும். கண்டிப்பா மேம். படி, ஒரு 2 வருஷம் படியா. நீங்களும் அப்பா பாத்துங்க, அப்பாக்கு உடம்பெல்லாம் நல்லமாகட்டும். கண்டிப்பா மேம். கண்டிப்பா. சரியா? ஓகே மேம். கிளம்புங்க. தேங்க்யூ மேம். இந்த பொண்ணுக்கு மெச்சூரிட்டி இல்லை, ரொம்ப சின்ன பொண்ணு. அதனால தான் நம்ம நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். பெற்றவங்களும் இப்போவே உட்காந்து பேசினாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா எல்லாம் சரியாயிடும். பட் அவள் அது கேட்டுக்கிறத மனநிலையில் இல்லை. இப்போ வீட்டுக்கு போட்டோம், நம்மளும் அவங்க பெற்றவங்கள்ட்ட பேசுவோம், பொண்ணை பெற்றவங்கள்ட்டையும் பேசுவோம். அதுக்கப்புறம் ஐ திங்க் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா குடும்பம் வந்து ரொம்ப நல்ல குடும்பமாக இருக்குது. அவங்க மாமியார் மாமனார் எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. பையன் கூட நல்ல பையன்தான். அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வரல, அவ்வளோதான். இட்ஸ் அ ஸ்மால் ப்ராப்ளம். கூடிய சீக்கிரம் அது சரியாக போயிடும். அவங்க நல்லா வாழ்வாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.